கைஸ் வணக்கம் கைஸ். இந்த வீடியோ வந்து நம்ம கோட்டோட ஒரு ரிவ்யூன்னு சொல்ல முடியாது. எப்படி சொல்லலாம்னா, நான் வந்து பிளிப் அவங்களோட வீடியோ பார்த்த உடனே எனக்கு சில ஒப்பீனியன்ஸ் தான் தோணுச்சு. இது வந்து பிளிப்க்கு அகேன்ஸ்டான வீடியோலாம் இல்லை, ஏன்னா எனக்கும் அந்த பிளிப் கைஸை பிடிக்கும். ஃபஸ்ட்டு வந்து நான் சினிமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சாப்பாடை பற்றி. சாப்பாடை வந்து நிறைய விதமாக பிரிக்கலாம், பட் நான் இங்கே ரெண்டே விதமாக கிளாஸிஃபை பண்ணுறேன். ஒன்று ஹெல்த்தி பட் ரொம்ப நமக்கு விருப்பம் இல்லாத சாப்பாடு, இன்னொன்று அன்ஹெல்த்தி நம்ம ரொம்ப விரும்புகிற சாப்பாடு. இந்த ஹெல்த்தியான சாப்பாடு நம்ம எதெல்லாம் எடுத்துக்கலாம்னா, கீரை, அப்புறமா வந்து இந்த பயிறு, இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஒரு பச்சை பயிறு கூட்டையும் ஒரு பூரியையும் வச்சா நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோமா, அதே பார்த்தீங்கன்னா ஒரு சப்பாத்தியையும் சிக்கன் குருமாவையும் வச்சா ப்ரிஃபர் பண்ணுவோமா அப்படின்னா, இதில் வந்து எது ஈஸி செல்லிங் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. ஈஸி செல்லிங் எது? ஒரு சப்பாத்தியும் ஒரு சிக்கன் தான் ஈஸி செல்லிங். இந்த பக்கம் ஒரு கீரை குழம்பை ப்ரிஃபர் பண்ணுவோமா, இல்லை ஒரு நெய் பறக்க ஒரு தம் பிரியாணி ப்ரிஃபர் பண்ணுவோமா? இந்த ரெண்டில் வந்து ஈஸி செல்லிங் எது? தம் பிரியாணி தான். ஒரு ஃப்ரைட் ரைஸை நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோமா, இல்லைனா ஒரு கொண்டக்கடலை குருமாவை நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோமானா, கொண்டக்கடலை குருமா டேஸ்ட்டாக இருக்கும். பட் ஆஸ் பர் கம்பேரிசன் இதில் ஈஸி செல்லிங் எது அப்படின்னா ஒரு ஃப்ரைட் ரைஸ் தான். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் ஈஸி செல்லிங். ஸோ இதே மாதிரி தான் ஒரு நல்ல சப்ஜெக்டோ நல்ல ஸ்டோரியோ ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு ஃபிலிமோ, இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரைட் ரைஸு சிக்கன் பிரியாணி மாதிரி கேட்டகரியில் ஒரு ப்ராப்பர் விற்கிறதுக்காகவே வியாபாரம் பண்ணுறதுக்காகவே உருவாக்கப்பட்ட ப்ராப்பர் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ். இந்த பக்கத்தில் நம்ம எதெல்லாம் எடுத்துக்கலாம்னா, ஒரு சூரரை போற்ற எடுத்துக்கலாம், ஒரு ஜேபி கூட நம்ம எடுத்துக்கலாம், ஒரு வேற எது எடுத்துக்கலாம், வேற என்ன படம் எடுத்துக்கலாம், இப்போ டக்குனு யார்ட்டையும் கேட்க முடியல. சரி, இந்த பக்கம் எடுத்துக்கோமே, ஒரு ஜெயிலர் எடுத்துக்கலாம், ஒரு கேஜிஎஃப் எடுத்துக்கலாம். கேஜிஎஃப்ல கதை இருக்குது, அதெல்லாம் என்ன கதை, 1000 கோடி. ஜெயிலர்லேயே பார்த்துப்போமே, நிறைய புடைச்ச கதை. இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமா எப்படி ஒரு கதை நம்ம பார்த்ததே இல்லை. பட் அங்கே என்ன இருக்கு அப்படின்னா, ப்ராப்பர் செல்லிங் பாயிண்ட்ஸ்க்கான ஒரு ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை எத்தனை தடவை உங்களால் பார்க்க முடியும். ஆனால் அங்கே படத்தை வந்து விற்கிறதுக்காக கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் இல்லை, ப்ராப்பரான ஸ்டோரி இருக்கு. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கீரை சாப்பாட்டுக்கும் ஒரு பிரியாணிக்கும் உள்ள வித்தியாசம், ஒரு நல்ல ஸ்டோரி ஓரியன்டட் ஃபிலிமுக்கும் ஒரு நல்ல கமர்ஷியல் ஃபிலிமுக்கும் உள்ள வித்தியாசம். இதில் டேஸ்ட் இருக்குது, இதுதான் நமக்கு பிடிக்கும், பட் இதுதான் நமக்கு சத்து. அந்த மாதிரி தான் கோட்டு படத்தையும் நான் சொல்கிறேன். கோட்டு படத்தில் வந்து ஃப்ராங்காக சொல்லணும்னா நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது தான். கிராஃபிக்ஸில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்தோட கிராஃபிக்ஸ் போர்ஷன் நல்லாவே இல்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா யங்கர் விஜய் போர்ஷன் ஒன்று வரும், அதை வந்து டீப் ஃபேக் தான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். டீப் ஃபேக் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இப்போ இருக்கிற ஏஐயால் விரலையும் கண்ணையும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து மோஷன் பண்ண முடியாது, அதால் கரெக்டாக வந்து பண்ண முடியாது. ஸோ அதில் தெரியும் நமக்கு யங்கர் போர்ஷனோட அதாவது நல்ல வயசு குறைஞ்ச ஒரு 12 வயசு விஜய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கண் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மாறு கண்ணாக இருந்த மாதிரி இருக்கும். கண் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்கும். சில சீன்ஸ்லலாம் ரொம்ப ஒரு மாதிரி டாய் மாதிரி பொம்மை மாதிரி தான் இருக்கும். உண்மையாக சொல்லணும்னா கோட்டில் கிராஃபிக்ஸ் அந்த 2 இடமும் பையனா நடிச்ச அந்த ஜீவனா நடிச்ச விஜய் டாப் நாச்சாக இருக்கும். கிராஃபிக்ஸு செம்மையாக இருக்கும். டிஏஜிங் உண்மையாகவே நம்ம ஸ்பார்க் சாங்கில் பார்த்துட்டு படத்தில் பார்க்கறதுக்குள்ள சூப்பராக இருந்துச்சு. பட் அதுக்கு கீழே யங்கர் விஜயோ இல்லை இந்த பக்கம் விஜயகாந்தோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஜயகாந்தெல்லாம் யூஸ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அட்லீஸ்ட் அதையாச்சும் இன்னும் ப்ராப்பராக பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். கிராஃபிக்ஸ் வந்து இந்த 2 இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து மோசமாக இருந்துச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா லாஜிக், பிரசாந்த் வந்து செத்து திருப்பி உயிரோட வந்தது இருக்கட்டும் சரி, அப்புறம் வந்து லாஸ்ட் சீன்லாம் அந்த க்ளோன் வச்சதெல்லாம் அதெல்லாம் வந்து அன்வான்ட் என்ன கேட்டால். அது வந்து எதுக்கு வச்சாங்கன்னு தெரில. ஒரு ஓப்பன் எண்டாக விட்டா ஆடியன்ஸ் என்கேஜிங்காக வெளியே போவாங்களே அப்படின்னு நினச்சாரா என்னன்னு தெரில. லாஸ்ட்டாக வந்து அந்த க்ளோன் சீனாக இருக்கட்டும் சரி, அப்புறம் இந்த மாதிரி சில படங்களில் இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சில சீன்ஸும் சரி, சில டெக்னிக்கல் சைட்லேயும் சரி சில ட்ராபேக்ஸ் இருந்துச்சு தான். பட் இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டே நம்ம ஓவராலாக கோட்டை பார்த்தோம்னா உண்மையாகவே அது ஒரு நல்ல படம். செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் தள்ளிவிட்ட மாதிரி இருக்குன்னு நானே சொல்லுவேன். ஆனால் அதுதான் நல்லா இருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன் அந்த ரிவ்யூவில். நிறைய பேர் அதான் சொல்லியிருக்காங்க, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எனக்கு பிடிக்கல, எனக்கு ரொம்ப செட் ஆகலன்னு சொல்லியிருப்பேன். பட் நான் 2வது தடவை படம் பார்க்கும்போது செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சே பார்த்தனால எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் டைம் படம் பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் டைம் படம் பார்க்கும்போது அப்படி இல்லை. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்து முடிச்சோடனே லியோ கூட நல்லா இருந்துச்சா ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படி தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் பார்த்து முடிச்சு படம் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணனால செகண்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு அப்படி இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃபே பிடிச்சிருந்துச்சு எனக்கு லிட்ரலி. ஏன்னா தேர் இஸ் அ குட் செகண்ட் ஹாஃப் வெயிட்டிங் ஃபார் அஸ், இதை என்ஜாய் பண்ணுவோன்னு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சேன் ஃபர்ஸ்ட் ஹாஃபை. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கோட் நல்ல படம் இல்லை அப்படின்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா
கிடையாது. ஈவன் விஜய் சார் ஃபேன்ஸே நிறைய பேர் வந்து கோட் நல்ல படம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஜென்ரல் ஆடியன்ஸும் நிறைய பேர் வந்து கோட் நல்ல படம் இல்லைன்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்ச அஜித் ஃபேன்ஸ் யாருமே கோட்டை பத்தி பெருசா கமெண்ட் பண்ண மாதிரி தெரியல. ஏன்னா கிளைமேக்ஸ்ல தளபதி நின்று பேசுறாரோ இல்லையோ, தலையோட பிஜிஎம் அங்க தூக்கி சொருகிடுச்சு. அதனால இது தளபதி படமா தலைப்படமானே தெரியல. யாரு படம் ஓடுனாலும் ஹீரோ அங்க நான் கதான்ற மாதிரி ஒரு மாதிரி கிளைமேக்ஸ்ல தலை நின்று பேசுனதுனால தலை ஃபேன்ஸ் யாரும் பெருசா கமெண்ட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. தே ஆர் சாட்டிஸ்ஃபைட் வித் த ஃபிலிம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இங்கே தளபதி ஃபேன்ஸே நிறைய பேர் வந்து படம் பிடிக்கல, படத்தை வந்து ஓகேவா இருக்குது, மிக்ஸ்டு ரிவ்யூ அப்பெல்லாம் கொடுத்த மாதிரி தான் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இது ப்ராப்பரா ஒரு கமர்ஷியல் ஃபிலிம். இது வந்து உங்களை ஹைப் ஏத்துறதுக்குன்னே உருவாக்கப்பட்ட ஒரு படம். என்ன அந்த ஹைப்பை வந்து கொஞ்சம் சின்னதா பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தப்புகள், அதாவது நல்லா பார்த்தீங்கன்னா சாவு விழுந்தோடனே பாட்டு வரும். அந்த சாவு, அதுவும் அந்த ரெண்டாவது அந்த பொண்ணு சாவர சீன்லாம் இருக்கே, அதெல்லாம் ரொம்ப எமோஷனலா இருக்கும். அந்த பொண்ணு சாவறதெல்லாம் அதுக்கு முன்னாடி உள்ள சாங் கூட விஜயோட ஃப்ரெண்டு, அதாவது கூட சாட்ஸ்ல வேலை பார்க்குற ஒருத்தரை தான் கொண்டிருப்பாங்க. அது கூட அவ்வளோ எமோஷனலாக கனெக்ட் ஆயிருக்காது. பட் இந்த பொண்ணு, அவன் லவ் பண்ற பொண்ணு, பிரபுதேவா வந்து வில்லனா வந்து அந்த இடத்துல மாறுற அந்த ட்விஸ்ட்டு, அதெல்லாத்தையும் பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு சாங் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணல. இன்னும் கொஞ்சம் தூரம் ப்ரொலாங் பண்ணி கொண்டு போய் நம்ம அப்படி ஒரு தமிழ் சினிமாவை நம்ம இன்னும் பார்க்கல. அது ரீல்ஸில் தான் நமக்கு செட் ஆகும். ஸோ அதனால என்னன்னு தெரியல, நிறைய பேருக்கு மிக்ஸ்டாக இருக்குது. பட் எனக்கு அது ஒர்க் அவுட் ஆச்சு, ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தது. ஒரு நல்ல ஸ்டோரி ஓரியன்டட் ஃபிலிம் வந்து ஹெல்த்தியான சாப்பாடு மாதிரி, ஒரு ப்ராப்பர் கமர்ஷியல் ஃபிலிம் வந்து பிரியாணியோ இல்லை ஃப்ரைட் ரைஸோ மாதிரி, அதில் நம்ம டேஸ்ட் மட்டும் தான் எதிர்பார்க்க முடியுமே தவிர ஹெல்த்தியான விஷயங்களை எதிர்பார்க்க முடியாது. இதில் எவ்வளோ கேலரி இருக்குது, எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது, எவ்வளோ அது இருக்குது, எவ்வளோ இது இருக்குலாம் நம்ம கேட்டுட்டு இருக்க முடியாது. அந்த மாதிரி தான் இது ஒரு ப்ராப்பர் கமர்ஷியல் ஃபிலிம். லியோலையும் பார்த்தீங்க அப்படின்னா படத்தில் இருக்கிறதுலே ஒரே டிராபேக்கு அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் தான். அதை மட்டும் லோக்கி தெளிவாக பண்ணியிருந்தாப்புல படம் 1000 கோடி கன்ஃபார்ம் அடிச்சிருக்கும். அந்த மாதிரி படம், அது தரமான படம். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் தொட்டவே முடியாது, லியோவை தொட்டவே முடியாது. எந்த படத்துலையும் ரீசெண்டாக வந்து எந்த படத்துலையும் தொட முடியாது. அந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்மளை ஆஃப் பண்ணி விட்டுரும். ஆனால் போங்கடா அப்படின்னு ஆயிரும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சட்டிலாக இருக்கும், இன்டர்வல் ட்விஸ்ட் நல்லாயிருக்கும். செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பூம் பேம் தான். படம் அப்படியே லைட்டாக பார்த்தீங்கன்னா படுக்கிற மாதிரி இருக்கும், டக்குன்னு ஒரு ட்விஸ்ட்டு. லைட்டாக அப்படியே படுக்கிற மாதிரி இருக்கும், டக்குன்னு ஒரு ட்விஸ்ட்டு. லைட்டாக படுக்கிற மாதிரி இருக்கும், டக்குன்னு ஒரு கேமியோ. லைட்டாக படுக்கிற மாதிரி இருக்கும், டக்குன்னு ஒரு பாட்டு. லைட்டாக படுக்கிற மாதிரி இருக்கும், டக்குன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே மேட்ச்சு, தலையோட தரிசனம், அப்புறம் வந்து ரஜினி சாரோட பிஜிஎம், டக்குன்னு கிட்ட மங்கத்தா பிஜிஎம், அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருசாக ஸ்டோரிக்குள்ளே போயிருக்க மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா கேமியோஸ், ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா பிஜிஎம்ஸ், இதை நம்பியே போயிருந்துருப்பாங்க. ஃபிளிப்பில் கூட சொல்லியிருப்பாங்க, கேமியோஸ் மேலே வச்ச நம்பிக்கையே நீ ஹோம் மேலே வைக்கிது. பட்டு அது நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு, எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. எனக்கு இன்னொரு வருத்தம் என்னன்னா, வருத்தம் நல்லா தான் இருந்துச்சு, பட் இது ஒரு வருத்தம். கிளைமேக்ஸில் எஸ்கேவை இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். எஸ்கே ஒரு 20 செகண்ட்ஸ் கேமியோ மாதிரி இருந்துச்சா, லாஸ்ட்டாக ஏதாச்சும் ஒரு ஸ்க்ரீன் பிளேல ஏதாச்சும் பண்ணி அந்த பக்கம் விஜய் இவரை சுடும்போது எஸ்கே வந்து இங்கேயும் இவரையும் வில்லனை சுடுற மாதிரி அந்த மாதிரி காட்டியிருந்தாங்கன்னு வைங்களேன். ஏதாச்சும் காட்டி அவருக்கு ஒரு ஐடென்டிட்டி ரிவீல் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னு வைங்களேன். மேபி அவர் போலீஸாவோ இல்லைன்னா அவர் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸராவோ. ஏன்னா இப்போ அடுத்து அவருக்கு அமரன் ஒரு படம் வருது, அதே கிட்டப்பில் தான் அவர் இருக்காரு. எனக்கு பர்சனலாக தோணுச்சு, யோசிச்சு பாருங்களேன். அங்கே வந்து அவர் உனக்கு என்ன படம் யார் பிடிக்கும் தலை அப்படின்னு கேட்டு கரெக்டாக சுடுவார், பங்கத்தா பிஜிஎம் வரும். ரெண்டையுமே வந்து ஸ்க்ரீனை பிரித்து இந்த சைடு விஜய் சாரோட சீனையும் அந்த சைடு சிவகார்த்திகேயனோட சீனையும் வச்சு துப்பாக்கியில் வருமே எல்லாரும் ஒரே நேரத்தில் ஷூட் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதோட ரிசம்பிளன்ஸாகவும் இருக்கலாம். அட் த சேம் டைம் எஸ்கேக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ், ஒரு தனி மாஸ் இருக்குது. இந்த பக்கம் விஜய் சாருக்குன்னு ஒரு அவருக்கு இருக்குது, அவருக்கு சொல்லவே தேவையில்லை. ஸோ இந்த ரெண்டுக்கும் அவருக்கு ஒரு ப்ராப்பர் ஐடென்டிட்டி ரிவீல் மாதிரி கொடுத்துருந்தா எப்படி இருக்கும், அமரன் அப்படின்ற ஐடென்டிட்டி ரிவீலாகவே இருக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட வேற ஏதாச்சும் அவர் மிலிட்ரியில் இருக்காரு அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டி ரிவீல் இவர் தப்பிக்க ட்ரை பண்ணுறதா மாதிரியும் இல்லை வேற ஏதாச்சும் மாதிரியும் ட்ரை பண்ணும்போது திஸ் இஸ் ஃபார் மை நேஷன், திஸ் இஸ் ஃபார் மை கண்ட்ரி அந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லியிருக்கலாம். ஏன்னா அவர் சொல்லுவார்ல, காந்தி என்னைக்குமே ஃபாதர் ஆஃப் நேஷன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதே மாதிரி இவருக்கு ஒரு டைலாக் கொடுத்து ரெண்டு பேரும் முடிச்சு அப்படி தளபதி அப்படின்னு அந்த மியூசிக்கோட முடிச்சிருந்தா இன்னும் பூம் பேமா இருந்திருக்கும்னு எனக்கு தோணுச்சு. படம் பார்த்து படிக்கும் போது தோணுச்சு. எஸ்கேவை இன்னும் கொஞ்சம் படத்தோட மெயின் செல்லிங் பாயிண்டா எஸ்கேவே மாதிரி இருப்பாரு. அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம் எனக்கு தோணுச்சு. பட் ஐ எம் ஹாப்பி வித் த கிளைமேக்ஸ் அண்ட் செகண்ட் ஹாஃப்.
ஓவராலாக படம் வந்து கோட்டு வந்து குறை சொல்றதுலாம் இல்லை கைஸ். உண்மையாக சொல்லணும்னா குறை சொல்றதுலாம் இல்லை கைஸ். குறைன்னு இருக்கிறது இந்த கிராஃபிக்ஸ், அது ரொம்ப குறை. விஜயகாந்த் சாரோட கிராஃபிக்ஸு, அப்புறம் ரொம்ப யங்கர் போர்ஷன் விஜயோட கிராஃபிக்ஸ் ரொம்ப குறை. அதுக்குனால படமே பார்க்க முடியாதுடா அப்படின்ற லெவலுக்குலாம் இல்லை. ஸோ குட் ஃபிலிம், நல்ல படம் தான். ப்ளஸ் அந்த கடைசியில் போஸ்ட் கிரெடிட் சீனில் சாம்பார் ஆப் பண்ணுற மாதிரி அது ஒரு அட்வான்டேஜ் போஸ்ட் கிரெடிட் சீன். இந்த 2 மட்டும் தான். மற்றபடி படம் நல்ல படம் தான். ஹேட்ரட் சொல்கிறதுக்கும் சரி, ரொம்ப ஒரு மாதிரி சொல்கிறதுக்கும் சரி, இதை விட பெருசாலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது கைஸ். நீங்கள் வந்து விஜய் சாரே நினச்சாலும் கில்லி மாதிரி ஒரு படத்தை திருப்பி கொடுக்க முடியாது. அஜித் சாரே நினச்சா கூட கில்லியை விட பெட்டராக ஒரு படம் கொடுக்க முடியாது. அதே மாதிரி அஜித் சாரே நினச்சாலும் மங்கத்தா மாதிரி ஒரு படத்தை திருப்பி கொடுக்க முடியாது. விஜய் சார் இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் மங்கத்தாவோட மாதிரியும் மங்கத்தாவோட பெட்டராவோ ஒரு படம் எடுக்க முடியாது, படம் நடிக்க முடியாது. இவங்க 2 பேரோட படத்துலையும் கில்லி அந்த மாதிரி, மங்கத்தா இந்த மாதிரி, இந்த 2யுமே வந்து அந்த ஓன் ஹீரோஸோட படத்துக்கூடையும் கம்பேர் பண்ண முடியாது. ஆப்போசிட் ஹீரோஸ் கூடயும் அவங்க நினைச்சா கூட நடிக்க முடியாது. அவங்களால அஜித் சாரால கில்லிக்கு ஈக்குவலாவோ கில்லியோட பெட்டராவோ ஒரு படம் நடிக்க முடியாது. இதுக்கப்புறம் பண்ணவும் முடியாது, இதுக்கு முன்னாடி கிடையாது. விஜய் சாருக்கும் அப்படிதான், மங்காத்தாவோட பெட்டராவோ மங்காத்தாக்கு ஈக்குவலாக ஒரு படம் கிடையாது, இதுக்கப்புறம் பண்ணவும் முடியாது. அப்படி ஒரு படம், அதுதான் அவங்களோட ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட்டு. எல்லா படத்தையுமே நம்ம அதோடய கம்பேர் பண்ணுறோம், இல்லைன்னா ஒரு துப்பாக்கி கூட வச்சுக்கலாம். எல்லா படத்தையுமே வந்து நம்ம அதோடய கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால நமக்கு வந்து இது அதாவது அட் ப்ரெசென்ட்ல இருக்கிற படத்தோட என்டர்டெயின்மெண்ட் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. பட்டு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அஜித் சாருக்கு வந்ததும் தெரியாமல் போனதும் தெரியாமல் ஒரு படம் வந்துச்சு, ஃபீமேல் ஓரியன்ட் ஃபிலிம் ஒன்று. அவர் ஜட்ஜாக இருப்பார், நேர்கொண்ட பார்வை. அந்த படத்தோட இன்டர்வல் சீன் ஃபைட்டுன்னு நினைக்கிறேன், ஒக்கா மக்கா. அப்படி ஒரு ஃபைட்டை நீங்கள் தமிழ் சினிமாவில் பார்த்துருக்கே முடியாது. அப்படி ஒரு ஃபைட்டு, அப்படி ஒரு கெத்து, அப்படி ஒரு டைலாகு, அப்படி ஒரு ப்ரெசன்ஸ் அஜித் சாரோட இருக்கும். பட் அந்த படம்லாம் கொண்டாடப்பட வேண்டிய படம். ஏன் கொண்டாடப்படலை? ஏன்னா மக்களோட எதிர்பார்ப்பு வேற மாதிரி போயிடுச்சு. அந்த மாதிரி தான் விஜய் மேலே இருக்கிற எதிர்பார்ப்பு வேற மாதிரி போயிடுச்சு. அதனால அவரு நல்ல பெஸ்ட்டை கொடுத்தாலும் சரி, அவரை வச்சு எடுக்கிற டேரக்டர்ஸ் நல்ல பெஸ்ட்டை கொடுத்தாலும் சரி, நமக்கு அது கண்ணுக்கு தெரியாமல் போகுதோன்னு எனக்கு தோணுது. லியோவும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஓகே, சரி. அதுலேயுமே லியோலேயும் 2 மிஸ்டேக். ஒன்று வந்து அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனு, 2வது வந்து இது அந்த போலீஸ்காரரை பின்னாடி வரைச்சி கூட்டு போவார் தெரியுமா, அதெல்லாம் அவரை திருப்பி கையில் 2 கட்டம் மட்டும் போட்டு கூட்டு வந்ததெல்லாம் அநியாயம். அப்படியே விட்டுருந்துருக்கலாம் அவரை. இந்த 2 பார்த்தீங்கன்னா மேஜர் மிஸ்டேக்கு. இந்த 2 தவிர நீங்கள் மற்றதெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா எப்படின்னா, மிஸ்டேக்ஸை விட படத்தோட சர்ப்ரைஸ் எலமெண்ட்டோ இல்லை படத்தோட சுவாரஸ்யமோ அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த மிஸ்டேக் அவாய்ட் பண்ணிடலாம். படத்தோட சுவாரஸ்யம் இல்லை அப்படிங்கும் போது அந்த மிஸ்டேக்ஸ்லாம் பெருசாக நமக்கு தெரியும். அந்த மாதிரி இந்த 2 படத்துலையுமே, லியோலையும் சரி கோட்லையும் சரி, படத்தோட சுவாரஸ்யமான எலமெண்ட், சர்ப்ரைஸ் எலமெண்ட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஸோ இருக்கிற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸை நம்ம நெக்லெக்ட் பண்ணிவிட்டு படத்தை என்ஜாய் பண்ணலாம் என்னைய கேட்டால். ஸோ அந்த விதத்தில் வந்து நல்ல படம் தான். இந்த பக்கம் நம்ம துணிவுலையும் பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸில் வந்து நிறைய புல்லட் வாங்குவாப்பில், வாங்கி அங்கே வந்து தப்பிக்கிற மாதிரி வரும், அவர் உயிரோடு இருக்கிற மாதிரி வரும். அதுலேயுமே நான் படம் பார்க்குறது லாஜிக் இப்படி தான். படத்தோட சுவாரஸ்யமான எலமெண்ட் வந்து நல்லா இருக்குது, படம் நமக்கு நல்லா இருக்குது அப்படிங்கும்போது இருக்கிற சின்ன சின்ன மிஸ்டேக்கை நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம்னா படம் இன்னும் நமக்கு நல்லா தெரியும். துணிவுலாம் பார்த்தீங்கன்னா அதில் எனக்கு தெரிஞ்சு மிஸ்டேக்கே சொல்ல முடியாது. அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸில் அந்த ஒன்று தான், நிறையா புல்லட் அடி வாங்குவாப்பில், பட் அவர் உயிரோட தப்பிச்சு வந்துடுவார். தப்பிச்சு வந்து அழகாக வாகிடைக்கில் பேசிகிட்டு இருப்பார். அது கொஞ்சம் ஓவராக இருக்கும். பட்டு ஓவராலாக பார்த்தீங்கன்னா அந்த படம் 2.5 மணி நேரம் படத்தில் அந்த கடைசி 5 நிமிஷம் மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்களேன். அதை மட்டும் நீங்கள் மைண்டில் எடுத்துக்காதீங்களேன். அதை கூட அப்படியே பேட்ச் பண்ணி சூப்பராக கொண்டு போயிருப்பார். அது அங்கேயே முடிச்சா ஆடியன்ஸ் வந்து என்னடா இப்படி முடிச்சிட்டாங்கன்னு சொல்லி மறுபடியும் அவர் வந்து பணத்தை வந்து கன்னில் ஃபயர் பண்ணுற மாதிரி ஒரு சீன்லாம் வச்சு சூப்பராக முடிச்சிருப்பாப்புல. பட் அது ஒரு பெரிய மைனஸ் தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா துணிவுலாம் எனக்கு தெரிஞ்சு மங்காத்தாக்கு அடுத்து எனக்கு பிடிச்ச படம் அஜித் சாரோட படம்னா துணிவு தான் நான் சொல்லுவேன். அந்தளவு ஒரு நல்ல படம். அவரோட அந்த ஆக்டிங்கும் சரி, அந்த ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு வில்லனிசம், அது அஜித் சார்கிட்ட மட்டும்தான் என்னால் பார்க்க முடியுது. வேதாளத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு பேட்டர்னில் தான் இந்த படத்துலையும் துணிவிலையும் நடிச்சிருப்பார். ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம இக்னோர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து படத்தை என்ஜாய் பண்ணிடலாம். இந்த வரிசையில் நம்ம சில படங்களை கணக்கெடுக்க முடியாது, விவேகத்தெல்லாம் நம்ம அந்த விதத்தில் கணக்கெடுக்க முடியாது. படத்தோட சுவாரஸ்யமான எலமெண்ட்டை விட மிஸ்டேக்ஸும் நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியாத சீன்ஸும் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அந்த படத்தை நம்ம கணக்கில் எடுக்க முடியாது. இந்த பக்கம் விஜய் சாருக்கு டக்குன்னு எடுத்தோம்னா என்ன சொல்லலாம்னா டக்குன்னு எனக்கு ஏதோ ஒரு படம் கிளிக் ஆகலை. வாரிசு சொல்லலாமா? வாரிசு வந்து கம்ப்ளீட்டாக விஜய் சார் இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட்டுக்கு அது வந்து எதுக்கு அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாருன்னு தெரியல. லலித்குமார்கிட்ட நிறைய காசு இருக்குது, வாங்கிட்டு போயிடலாம்டா
கட்சி வேற ஆரம்பிக்க போறோம், கொஞ்சம் செலவுலாம் இருக்குது, சரி வந்த வரைக்கும் லாபம் அப்படின்ட்டு கால் சீட்டை கொடுத்து காசை வாங்கிட்டாரான்னு தெரியல. அது அவர் இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட்டுக்கு ஒரு எப்படி சொல்றது, தளபதியோட மார்க்குக்கு அது அவர் சூஸ் பண்ண வேண்டிய ஸ்டோரியே கிடையாது. பட்டு அது அவரோட டெசிஷன். எனக்கு வாரிசு வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு சுமாரான ஒரு படம் தான். கம்பேரிட்டிவ்லி அவரோட லாஸ்ட் 10 ஃபிலிம்ஸ் எடுத்தோம்னா எல்லாமே நல்லா தான் இருக்கும். வாரிசு வந்து அவர் நடிச்சிருக்க கூடாது, என்ன கேட்டா ரவுடி ராட்டூர்ல ஒரு கேமியோ கொடுத்தாரு, அந்த மாதிரி இந்த மாதிரி வேற யாரையாச்சும் நடிக்க வச்சுட்டு அவர் ஒரு கேமியோ கூட கொடுத்துட்டு போயிருக்கலாம். அப்போ கூட அந்த படம் 200 கோடி அடிச்சிருக்கும் தான். பட் அவர் நடிச்சுட்டு ஐயோடா அப்படிதான் இருந்துச்சு. இன்னும் உங்களால யோசிச்சு பாருங்களேன், வாரிசுலாம் 2 தடவை பார்க்க முடியுமா, ஒரு 3 தடவை பார்க்க முடியுமா? சத்தியமும் முடியாது. உங்களையோ 2-3 தடவை பார்க்க முடியுமா? உங்களுக்கு கண்டிப்பாக பார்க்க முடியும். கண்டிப்பாக கோட்டு இருந்தாலும் நம்மளால பார்க்க முடியும். டிவியில் போட்டால் ஒரு தடவை பேண்டு நல்லா இல்லைன்னு சொல்லக்குள்ள பேண்டு பார்ப்பாங்க. வாரிசுலாம் பார்க்க முடியாது. அந்த மாதிரி இது ஒரு நல்ல ஃபிலிம் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. நிறைய பேர் ரோஸ்ட் பண்ணுறாங்க, நிறைய பேர் நல்லா இல்லைன்னு சொன்ன மாதிரி இருக்குது. உண்மையாகவே நல்ல படங்க, இதோடலாம் பெட்டர் எடுக்க முடியாது படம். இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனில் எல்லாருக்கும் ஹாலிவுட் படங்களில் நிறையா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் வெப் சீரிஸ் நிறைய பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ நாலேஜாக இருக்காங்க பீப்புள். எப்படி சொல்கிறதுனா, இப்போ எங்கள் ஊர் மக்கள் வந்து எங்கள் ஊரில் எவ்வளோ பேர் இதெல்லாம் பார்க்குறாங்கன்னு தெரில. எங்கள் ஊர் மக்கள் வந்து இந்த படத்தை அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஈஸியாக. இதே ஒரு சிட்டி சைடு, சென்னை சைடு அங்கெல்லாம் போயிட்டோம்னா எல்லாருமே அனிமி, வெப் சீரிஸு, அப்புறம் வந்து ஹாலிவுட் படம்லாம் பார்க்குறாங்க. நிறைய எக்ஸ்போஷர் இருக்கும், நிறைய சீன்ஸ், நிறைய சுவாரஸ்யமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் பார்த்துருப்பாங்க. கோட்லாம் ஒரு மேட்டரே கிடையாது அதெல்லாம் பார்க்குறவங்களுக்கு. பட் தமிழ் சினிமா இதோட பெட்டர் அச்சீவ் பண்ண முடியாது. நல்ல படம் தான் கோட்டு, அதோட பெஸ்ட்டை தான் கொடுத்துருக்குது. தமிழ் சினிமாவோட ஒரு அட் பெஸ்ட்டு தான். சில படங்கள் இருக்குது, இப்போ நான் இந்த வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு பேசணும் தெரியுமா, இதில் சில படங்கள் இருக்குது ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். அப்படி இருக்கிற படங்கள் நம்ம எடுத்தோம்னா விக்ரம் சொல்லலாம். அது வந்து ஸ்டோரிலையும் ஸ்டோரி வைஸும் ஸ்ட்ராங்கான ஸ்டோரி, கமர்ஷியல் எலமெண்ட்டுக்கும் ஸ்ட்ராங்கான கமர்ஷியலாகவும் ஸ்ட்ராங்கான படம். ரொம்ப ரொம்ப சில படங்கள் தான் அப்படி கிளிக் ஆகும். அந்த வரிசையில் நம்ம விக்ரம் எடுத்துட்டோம். வேறு யார் எடுக்கலாம்னா நம்ம வெற்றிமாறன் சாரோட எல்லா ஃபிலிமும் நம்ம அப்படி சொல்லலாம். ஒரு மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும். வடச்சென்னை எல்லா ஃபிலிமும் கூட சொல்ல முடியுமான்னு தெரியல. வடச்சென்னை கண்டிப்பாக சொல்லலாம். ஸ்டோரி வைஸாகவும் ஸ்ட்ராங்கான ஃபிலிமு, கமர்ஷியல் எலமெண்ட்ஸும் அதில் இருக்கும். நம்ம விஜய் சேதுபதி நடித்தாரே அது கூட பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்டோரி வைஸ் ஸ்ட்ராங், கமர்ஷியலி அது ஸ்ட்ராங் கிடையாது. பட்டு வடச்சென்னை எடுத்திங்கன்னா ரெண்டுமே ஸ்ட்ராங். இந்த மாதிரி சில படங்கள் மட்டும்தான் ரெண்டுமே கரெக்டாக கிளிக் ஆகும். ஸ்டோரி ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னு வைங்களேன், ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னு வைங்களேன், ஹீரோ ஹீரோயின் எதுவுமே மேட்டர் இல்லை, படம் கன்ஃபார்ம் பண்ணிடும். பட் இங்கிட்டு கமர்ஷியலி ஒரு படம் கரெக்டாக அவங்க எடுக்கலை அப்படின்னா அவள் தான் முடிஞ்சுது. யார் இருந்தாலும் பரவாயில்ல, ஹீரோ ஹீரோயின் மியூசிக் எதாக இருந்தாலும் பரவாயில்ல, படம் ஃபெயில் தான். அதுக்கு நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா பீஸ்ட் சொல்லலாம். ஹீரோ சொல்லவே தேவையில்ல, ஸ்ட்ராங்கஸ்ட் ஹீரோ, மியூசிக் டைரக்டர் ஸ்ட்ராங்கஸ்ட் மியூசிக் டைரக்டர் ஸ்ட்ராங்கஸ்ட் டைரக்டர், டிஓபி ஸ்ட்ராங்கஸ்ட் டிஓபி. அது லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்க எல்லாருமே ஸ்ட்ராங், அந்த செக்மெண்ட்டில் ஸ்ட்ராங்கு. ஆனால் படம் வந்து கிளிக் ஆகலை. காரணம் என்னென்னா கமர்ஷியலி எடுக்கப்பட்ட படம், எலமெண்ட்ஸை கரெக்டாக அந்த கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் நம்மளை கரெக்டாக அது நம்மளை என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணுமோ அந்த ட்ரீட்மெண்ட் நமக்கு கிடைக்கல, அவ்வளோதான். படம் வந்து காசு பார்த்துட்டாங்க, நம்மளும் படத்தை பார்த்துட்டோம். பட் அது ஒரு ஃபைனஸ்ட் மூவியானா இல்லை, அப்படி தானே. அந்த மினி கூப்பர் பறக்கிறதெல்லாம் அன்வான்ட் சீனு, இந்த ஜெட்டில் பறக்க விட்றதெல்லாம் அன்வான்ட். செகண்ட் ஹாஃப் வந்து டோட்டலி விஜய் சார் ஃபேன்ஸ் யார் பார்த்துட்டு இருந்தாலுமே அக்செப்ட் பண்ணிப்பீங்க. எனக்கு பீஸ்ட் பர்சனலாக பிடிக்கும், அந்த டனல் ஃபைட்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பர்சனலாக எனக்கு பீஸ்ட் வந்து பார்ப்பேன். பட்டு அது வந்து உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நான் இந்த இடத்துல ஹேட்ரடோ இல்லை ஜால்ராவோ யாருக்கு அடிக்கவும் வரல. நான் ஐம் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன் எவ்ரி ஒன். அந்த மாதிரி இங்கிட்ட நம்ம தலைக்கு எடுத்தோம்னா தலைக்கு என்ன படம் எடுக்கலாம் தெரிலங்க. அகெயின் நம்ம வந்து விவேகம் தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம், விவேகம் தான் எடுக்கணும். அது ஒரு கமர்ஷியல் ஃபிலிம். அதில் கடைசியில் அந்த கண்ணை காட்டி அதெல்லாம் கொஞ்சம் அநியாயம். காஜல் அகர்வால் நீங்களாம் சொல்லியிருக்கலாம் சிறுத்தை சிவாட்ட, தலை இது ஒர்க் அவுட் ஆகாது, இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அட்லீஸ்ட் அஜித் சார் அவர் இப்போ கதையில் அதிகமாக நோண்ட மாட்டாருன்னு கேள்விப்பட்டேன். யாராச்சும் சொல்லியிருக்கலாம் ஒர்க் அவுட் ஆகாது வேணாம் அப்படின்ட்டு. சரி விடுங்க, என்ன பண்ணுறது, சில படங்கள் அப்படி தான் இருக்கும். ஜிஜி 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 அடுத்த வீடியோவில் கூட சந்திக்கிறேன். பாய்.